ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒன் டே மினி vlog பார்க்கலாமா? காலையில் பார்த்திங்கன்னா தீக்ஷிக்கு ஸ்கூலுக்கோட ஸ்நாக்ஸ் வந்து பச்சை பயிறு தான் வேக வச்சு கொடுத்துருந்தேன். நைட்டே வந்து ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பச்சை பயிரை வந்து வேக போட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிடணும்ல, அதனால் வந்து ஃபோட்டோஸில் இருக்க எல்லா பொட்டும் எல்லாமே அழைச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜை பாத்திரம் தேய்க்கிறதுக்காக எல்லாமே எடுத்து போட்டுட்டேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தீக்ஷி எழுந்துட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு தலை குளிக்க வச்சுட்டு, இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகிற டைமில் மட்டும் தான் ஹேர் ட்ரையர்லாம் யூஸ் பண்ணுறது, மற்ற டைம்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸ்கூல் போகும்போது கொஞ்சம் தலை காயத்துக்கு லேட் ஆகுறதுனால ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீக்ஷியை ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். எப்போவுமே மண்டே மட்டும் தான் ப்ரேயர் வைப்பாங்க. இன்றைக்கி என்னென்னு தெரியல, செவ்வாய்க்கிழமையும் வச்சுருந்தாங்க. அப்புறம் ப்ரேயர் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெளியே வெயிட் பண்ணியிருந்தேன். எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம். அதுக்கப்புறம் தீக்ஷியை ஸ்கூலில் விட்டுட்டு ஈவினிங் சாமி கும்பிட்றதுக்காக பூவு, வாழைப்பழம், அதுக்கப்புறம் வெத்தலைப்பாக்கு, லெமன் இது மட்டும் வாங்கிட்டேன். காலையிலேயே மார்க்கெட் பார்த்திங்கன்னா கூட்டமாக இருந்துச்சு. ஏன்னா நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லையா, அதனால் நிறைய கடைலாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நான் சாப்பிட்டுட்டே பார்த்திங்கன்னா ஹாட்ஸ்டாரில் வந்து எனக்கு பிடிச்ச நாடகம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பூஜை பாத்திரம் எல்லாமே எடுத்துன்னு வந்து சிங்கில் போட்டு பூஜை பாத்திரம் எல்லாமே பார்த்திங்கன்னா தேய்ச்சி அதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பொட்டு வச்சு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கு மேலே தான் வந்து இன்றைக்கி சாமி கும்பிட்ருந்தேன். இன்றைக்கி வெத்தலை தீபம் போடுறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 5வது வாரம் நான் வந்து இன்றைக்கி நான் போட்டேன். இன்னும் ஒரே ஒரு வாரம் மட்டும் இருக்குது. அந்த ஒரு வாரம் கூட நான் நல்லபடியாக போடணும்னு சொல்லி நான் முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன். வெத்தலை தீபம் போடுற ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். அப்படி பார்க்காதவங்க லிங்க் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசலில் தண்ணி தெளித்து கோலம் எல்லாமே போட்டுட்டு அப்புறம் 6 மணி போல் விளக்குமே ஏற்றியாச்சு. நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லையா, அதனால் அவருக்கு படைக்க வேண்டியது எதுவுமே வாங்கலை. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து கோவில் வேலையாக திருவிழா நட வரப்போகிறது இல்லையா, அதனால் அந்த வேலையை கொஞ்சம் வெளியே சுற்றிட்டுருக்காரு. அப்புறம் சரி அவர் கடைக்கு போகலான்னு சொல்லி கூப்பிடவும் சாமி எல்லாமே கும்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மூக்கரில் நாளைக்கு பாயாசத்துக்கு சேமியா, அதுக்கப்புறம் வெல்லம் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே ஃபுல் ரஷ்ஷாக இருக்குது. நைட்டு இன்னும் ரொம்பவே கூட்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பால் பாக்கெட்டு அதெல்லாமே வாங்கிட்டு வந்தேன். என்கிட்ட வந்து வீட்டில் கல் பிள்ளையார் இருக்குது. அந்த பிள்ளையாருக்குமே பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணணும் நாளைக்கு. அதனால் அவருக்குமே வந்து சின்ன பாக்கெட் பால் வாங்கிட்டு வந்தாச்சு அபிஷேகத்துக்கு. அப்புறம் பெரிய பாக்கெட் வந்து பாயாசத்துக்கு. இந்த சால்ட்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது, இந்து உப்பு தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த வீடியோ நம்ம இன்றைக்கியோட முடிச்சுக்கலாம்.